நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது மலைகளின் அரசி, சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமி, காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சிகளாக குவிந்து கிடக்கும் நீலகிரி மாவட்டத்தில் ஏராளமான திரைப்படங்களை இங்கு எடுப்பதற்காக திரையுலகமே பவனி வந்தது. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலத்தில், ஜெய்சங்கர் காலத்தில் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், இன்றைய நடிகர் வரை இந்த நீலகிரி மாவட்டத்தின் அழகை திரைப்படங்களில் கூட காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்த நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய அழகை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வருவதுண்டு. பார்க்கின்ற இடமெல்லாம் மலைகளும் சோலைகளும் காடுகளும் பசுமையாக இருப்பதோடும் ஆங்காங்கே மலை அருவியிலே இருந்து கொட்டும் அருவி, குற்றாலத்தில் எப்படி அருவி கொட்டுகிறதோ அதை போல இங்கே அருவிகளை காண்பதும் ஒரு அழகு என்பதை அனைவரும் அறிவோம். அப்படிப்பட்ட உதகை இன்றைக்கு வனவிலங்குகளால் சூழ்ந்திருக்கிறது என்பது ஏற்கனவே பல தகவல்கள் ஊடகம் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. பார்க்கின்ற இடமெல்லாம் வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல அச்சப்படுகிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கூட அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் உதகை சாலையிலே எருமைகளுடைய ஊர்வலம், மனிதனுடைய ஊர்வலத்தை பார்த்திருக்கிறோம், வாகனத்தினுடைய ஊர்வலத்தை பார்த்திருக்கிறோம், இருசக்கர வாகனத்தினுடைய ஊர்வலத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே எருமை கூட்டங்கள் ஊர்வலமாக இந்த உதகை சாலை, ஹில் பங் என்று சொல்லுவார்கள், உதகை கூடலூர் சாலை, உதகை தமிழக மாளிகைக்கு செல்லக்கூடிய சாலை, ஒரு முதன்மையான சாலையாக இருக்கக்கூடிய ஹில் பங் சாலை. இந்த ஹில் பங் சாலையிலே யானைகள், எருமை கூட்டங்கள் பவனி வருவதை காண முடிகிறது. நேற்று இரவு 7 மணி 8 மணி அளவில் ஒரு கூட்டம், ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 10 அல்ல, 50க்கு மேற்பட்ட இந்த எருமை கூட்டங்கள் ஒவ்வொன்றாக வருகிறது, கூட்டமாக வருகிறது. இதை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பதற்கு போல இன்னும் ஒரு 3 எருமைகள், இந்த எருமை கூட்டங்கள் எப்படி போகிறது, செல்லுகிறதா, ஏதாவது ஒரு எருமையை தவறவிட்டு விட்டோமா என்று பார்வையிட்டு கூட வருகிறது. இதனால் இல்பங் பகுதியிலே வாகன போக்குவரத்தே தடைபட்டு கார்களும் லாரிகளும் பேருந்துகளும் அங்கே நின்று கொண்டிருந்ததும், வாகனம் செல்வதற்கு வழி இல்லாமல் இருப்பதையும் காண முடிந்தது. இங்கே இப்படி எருமைகளுடைய ஊர்வலம் செல்லுகிறது, வாகனம் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இதை போக்குவரத்தை சீரமைப்பதற்காக அங்கே எந்த காவலர்களும் இல்லை என்பது ஒரு குறையாக இருந்தது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற சமூக ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் தெரிவித்தார்கள். நீலகிரி மாவட்டம் ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் வாகன போக்குவரத்தும் சுற்றுலா சென்று வருகின்ற ஒரு இடமாக இந்த ஹில் பங் இருந்து கொண்டிருக்கிறது. இது உதகையிலே இருந்து கூடலூர், இன்னும் மஸ்னகுடி, கல்லட்டி, முதுமலை செல்லக்கூடிய ஒரு சாலையாகும், மைசூர், குண்டல்பேட் செல்லக்கூடிய ஒரு சாலையாகும், இன்னும் கேரளா, நிலம்பூர், கோழிக்கோடு, பெருந்தல்மண்ணா என்று செல்லக்கூடிய ஒரு முதன்மையான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இரவு 7 மணிக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இங்கே எருமைகள் ஊர்வலம் நடத்துகிறது. அந்த போக்குவரத்தை சீரமைப்பதற்கு ஒரு காவலருமே இல்லை என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற வாகன ஓட்டிகள் வருத்தப்பட்டதாக நமது செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் உதகையிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார்.
பால் மாடு 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 பால் அப்போ எங்கே மேயும் அந்த இடத்துல நீங்கள் வந்து வேலி கம்பி போட்டு அது எப்படி மேயும்ன்ற கேட்கணும். பால் கொடுக்கணும் இங்கே தான் போய் அப்போ மாடுக்கு பால் மாடு கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா ரெண்டு பின்னாடி எங்க அங்கே அங்கே ஊடகங்களிலே வருவதைப் போல நாளை நீலகிரி மாவட்டம் வனவிலங்குகளுடைய சரணாலயமாக வனவிலங்குகள் நடமாடும் வனவிலங்குகள் குடியிருக்கும் இடமாக மாறிவிடும் என்று அவ்வப்போது போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அதுபோல் மாறிவிடுமா என்ற கேள்விகளை மக்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி நகர்வளத்தை வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் காண்பதற்கு யூடியூப் NMTV பகுதியிலே நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எந்த நேரத்திலும் இதுபோன்ற செய்திகளை காணலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பி.